அனைவருக்கும் வணக்கம். இது மெட்ராஸ் ரிவ்யூ. ஆகமம்னு ஒரு சொல் அடிக்கடி நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ரங்கராஜ பாண்டியிலேருந்து இன்னும் பலரும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகலான்னு சொன்னால் நாமெல்லாம் ஒரே மதம் அப்படின்னு இவ்வளவு நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கொதிக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெரியவர் நாமம்லாம் போட்டுட்டு குடுமிலாம் வச்சுட்டு இனிமேல் கோயிலிருந்து சாமி இருக்கக்கூடாது, நாம் மந்திரம் சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாரு. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகலான்னு சொன்னால் கோயிலில் இருக்கக்கூடிய சாமியவே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக அவங்க சொல்கிற அந்த ஆகமம் அப்படிங்கிறதுல என்னதாங்க இருக்குது நாம் பார்ப்போம். தமிழர்களுடைய வழிபாட்டில் இந்த ஆகமம் அர்ச்சகர் இதெல்லாம் ஆரம்பத்திலேருந்து கிடையாதுங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பக்தி இயக்கத்துடைய வளர்ச்சி காலகட்டத்தில் சைவம் வைணவம் இந்த மதங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும் போது பெரிய கோயில்களும் உருவாகுது. அந்த கோயில்களுக்கு எப்படி கட்டணும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்க, அதை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே தலைமை ஆசிரியர் அறை எங்கே இருக்கணும், பிளே கிரவுண்ட் எங்கே இருக்கணும், எப்படி வகுப்பு எடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு சில விதிகள் இருக்கும், மாணவர்களுக்கு சில விதிகள் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டும் போது அங்கே மூலவர் சிலை எங்கே இருக்கணும், கொடிமரம் எங்கே இருக்கணும், மற்ற சாமி சிலைகள் எங்கே இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், படையல் வைக்கணும், இப்படிங்கெல்லாம் எழுதப்பட்ட சில விதிகள் தாங்க இந்த ஆகமம் அப்படிங்கிறது. இந்த ஆகமம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கானா கிடையாது. முழுக்க இது தென்னிந்தியாவை மையப்படுத்தினது மட்டும்தான். தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும்தான் ஆகம விதிமுறைப்படி கட்டப்பட்ட கோயில்கள், அதுபடி பூஜைகள் பண்ணப்பட்ட கோயில்கள். வட இந்தியாவில் பெரும்பாலும் எந்த கோயிலுமே ஆகம விதிப்படி கட்டப்படவும் இல்லை, பூஜையும் அப்படி நடக்கலை. பி.டி. சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் ஸ்மிருதிகளின் உற்பத்தி வேதமாகும், ஆகமங்களின் உற்பத்தி திராவிடமாகும்ங்கிறார். இந்த ஆகம விதிக்கு பார்ப்பனர்களுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு, அதை அடுத்து பார்ப்போம். இந்த பெரிய கோயில்கள்லாம் உருவாகி அதுக்கு நிலங்கள்லாம் தானமாக கொடுக்கப்பட்டு அதுக்கு பல வருவாய்கள்லாம் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் தான் வேத பார்ப்பனர்களா இருந்தவங்க தமிழ்ல இருந்த ஆகமங்களை வடமொழிக்கு மொழிபெயர்த்து அதை கத்துக்கிட்டு அர்ச்சகர்களா மாறுறாங்க. பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களா மாறுறது அந்த காலகட்டத்திலேயே எதிர்ப்பை சந்திச்சிருக்கு. பேர்கொண்ட பாப்பான் பிராந்தனை அர்ச்சிக்கில் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே அப்படின்னு அன்னைக்கே அதை எதிர்த்து பாடியிருக்காங்க. பார்ப்பனர்கள் கோயில்ல அர்ச்சனை செஞ்சா அது மன்னருக்கு ஆகாது, ஊர்ல பஞ்சம் வரும், இப்படி எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே எதிர்ப்பு வந்திருக்கு. இந்த பார்ப்பனர்கள் அதுக்கு முன்னாடி பின்பற்றக்கூடிய அந்த வேதம் அப்படிங்கிறதும் இந்த ஆகமம் அப்படிங்கிறதும் ஒன்னா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்ல. வேதம் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிரானது ஆகமம் அப்படிங்கிறது. இது குறித்து பி. சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற ஆய்வாளர் சில விஷயங்களை தன்னுடைய ஆய்வுகள்ல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு. வேத சடங்குகள்லாம் நெருப்போட தொடர்புடையது. அவங்க கடவுளுக்கு படைக்கிறதா நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அக்னியில வளர்த்து அதுல போட்டுருவாங்க. ஆனா ஆகமங்களை வழிபடக்கூடியவங்க தன்னுடைய தெய்வத்தின் முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு எடுத்துட்டு வந்துருவோம். அதே மாதிரி இந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க 4 வகை வர்ணத்தை ஏத்துக்கிட்டவங்க. வேதத்தின்படி இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் மட்டும்தான் வேதத்தை கத்துக்க முடியும். அவங்க மட்டும்தான் சந்நியாசம் அடைய முடியும், அவங்க மட்டும்தான் முக்தி அடைய முடியும். ஆனா ஆகமத்தின்படி யாரு வேணாலும் ஆகமத்தை படிக்கலாம். அதே போல வேத மரபினர் மாதிரி பார்ப்பனர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. இங்க இறைவனை யார் முழுமையா தொழுது வழிபடுறாங்களோ அவங்க எல்லாரும் தன்னுடைய பக்தியின் வழியாவே இறைவனை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படிங்கிறது ஆகமம். அதனாலதான் சிவனுக்கு கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அதே சிதம்பரம் பிள்ளை சொல்றாரு. அதே மாதிரி பிறப்பின் அடிப்படையில இந்த வேதத்தை கத்துக்க முடியாதவங்க கத்துக்கிறது ஆகமம் அப்படின்னு அன்னைக்கு இந்த வேத பார்ப்பனர்கள் ஆகமம் கத்துக்கிட்டவங்களை விமர்சிச்சிருக்காங்க. ஆகமத்தை ஒரு பார்ப்பனரே கத்துக்கிட்டா கூட அவரை வேத பார்ப்பனர்கள் ஒரு கீழ்நிலையில தான் கருதி. அதே மாதிரி ஆகமம் இன்னொன்னு சொல்லுது, இந்த வைதீக பார்ப்பனர்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்க கூடாது, அவங்கள பிற மதத்தினரா தான் கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லுற அதே ஆகமம் தீட்சை பெறக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க அர்ச்சனை செய்யலாம். அதாவது பார்ப்பனர்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. தீட்சை அப்படிங்கிறதும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பெற முடியும்லாம் கிடையாது, யாரு வேணாலும் தீட்சை பெறலாம் அப்படிங்கிறதும் இந்த ஆகம விதிகள்ல இருக்கு. கிட்டத்தட்ட சிதம்பரம் பிள்ளைகளுடைய ஆய்வுகளை நம்ம முழுமையா பார்க்கிறப்ப பார்ப்பனர்கள் தான் ஆகம முறைப்படி அர்ச்சகனர் ஆகக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இவ்வளவு இருந்தாலுமே இந்த ஆகமங்கள் இதுவரைக்கும் மீறப்படாமலே இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய கோயில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில். அங்கே நடராஜருக்கும் கொடிமரத்துக்கும் இடையில கோவிந்தராஜர் சிலையை கொண்டு வச்சிருக்காங்க.
இது ஒரு ஆகம விதிமுறை மீறல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய 44,000 சில்லற கோயில்களும் ஆகமங்களின் கட்டப்பட்டதானா? கிடையாது. அதிகபட்சமாக பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 270 கோயில்கள் தான் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கலாம். அதுவும் இதே போல சிதம்பரத்தில் நடந்தது போல பல சாமிகளுடைய சிலை உள்ள கொண்டு வைக்கிறது, அந்த மாதிரி பல மாற்றங்களுக்கு உள்ளதான் நிகழ்ந்திருக்கு. இப்படி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஸ்மார்த்தரான சங்கராச்சாரியார் விஷ்ணு கோயில்களுக்கும் சிவன் கோயில்களுக்கும் குடமுழுக்குகளுக்கு தேதி குறித்து கொடுக்கறதுலேருந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்துருக்கிறார். இது எல்லாமே கூட ஆகம விதிமுறை மீறல் தான். 1982 நீதிபதி மகாதேவன் கமிஷனுடைய அறிக்கையில் உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் இன்னமும் இருக்கக்கூடிய ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் 187 கோயில்ல 218 பேர் அர்ச்சகர்களா இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஆகம விதிமுறை மீறல். அதே மாதிரி வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக ராத்திரி 1 மணிக்கு ஜனவரி 1ஆம் தேதி கோவிலை திறந்து வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆகம விதிமுறை மீறல். இது மட்டும் இல்லைங்க, ஆகம விதிமுறை படி அர்ச்சக பண்ணக்கூடியவங்க சம்பளம் வாங்கக்கூடாது. அப்படி சம்பளம் வாங்கினா அது தேவலோக துவேஷம். இன்னைக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே சம்பளம் வாங்காம தான் நீங்க எல்லாம் ஆகம விதிமுறைப்படி அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இது மட்டும் இல்லாம ஆகமத்துல இன்னொன்னு சொல்லுது, அதிகமா சாப்பிட்றவங்க, குண்டா இருக்கிறவங்க, குள்ளமா இருக்கிறவங்க, தலையில முடி இல்லாதவங்க, உடம்புல முடி இருக்கிறவங்க, பல்லு இல்லாதவங்க எல்லாம் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க? ஆகம விதிமுறைப்படி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா. இப்படி பல இடங்கள்ல இந்த ஆகம விதிமுறை அப்படிங்கிறது முழுசா மீறப்பட்டிருக்கு. ஆனா அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்க அர்ச்சகர் ஆகிறப்ப மட்டும் அதை ஆகமப்படின்னு சொல்றாங்க. ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புல தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிந்த ஆண்கள் வெறும் 402 பேர் தான். அது தெளிவாக அரசாங்கத்துடைய தரவுகளில் இருக்குது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 40,000 கோயில்களில் சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறதா மந்திரமே தெரியாமல் அரையும் குறையுமா சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாங்க உண்மையிலே ஆகம விதிமுறை மீறல். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்க அர்ச்சகராகிறப்ப ஆகாவனம் பண்ணிட்டு போயிடும் சாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணினது தான். ஆகாவனம்னா ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பில் ஒருத்தர் பேசினார்ல, மந்திரம் சொல்லி சாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு, அதுதான். இதை இவங்க இப்போ முதல் முறையாக பண்ணலை. ஏற்கனவே அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போதும் இதே மாதிரி தான் பேசினாங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் போகும்போது நடேச ஐயர்னு அங்கே ஒருத்தர் சனாதன பார்ப்பனர் அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நாம் மந்திரம் சொல்லி ஆகாவனம் பண்ணி சாமியை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு மந்திரம் சொல்லி அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மந்தையில் கொண்டு வச்சுட்டாரு. கொஞ்ச நாளை கழித்து அதுலேயும் கூட ஒரு கோயிலை கட்டி அங்கே அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் வழக்கம் போலயே மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதலை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் நடேச ஐயர் உருவாக்கின அந்த ஆகாவனம் பண்ணி கொண்டு போன கோயிலில் எந்த விதமான வருமானமும் இல்லை. ஒரு 6 வருஷம் நடத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு அவங்க வழக்கம் போல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே வந்துட்டாங்க. கோயிலில் வருமானம் வரலனா ஆகாவனம் கூட ஆகாத வனமா மாறின வரலாறு கூட இங்கே இருக்குது. கோயில்களுக்கே சம்பந்தம் இல்லாத சங்கராச்சாரியார் குடமுழுக்குகளுக்கு நாள் குறிச்சு கொடுத்தப்ப ஆகம விதிமுறை மீறல்னு பேசல. ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் கோயிலில் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஆகம விதிமுறை மீறல்னு பேசல. வேதத்தையும் ஆகமத்தையும் குழப்பி கோயில்களில் வேள்விகள் வளர்த்துக்கிட்டு இருந்தப்ப ஆகம விதிமுறை மீறல்னு பேசல. இப்பெல்லாம் பேசாதவங்க அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்க அர்ச்சகராகிறப்ப மட்டும் ஆகம விதிமுறை மீறல்னு பேசுறாங்கன்னா அவங்க பார்வையில குறை இருக்குன்னு அர்த்தம். அதனால அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகிற திட்டத்தை மனதார வரவேற்கிறது தான் நல்ல மனுஷனுக்கான அடையாளம். மக்களுக்காக குரல் கொடுக்கிற சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூவை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.